வார்த்தைகள் அவை வெறும் ஒலிகள் அல்ல, உயிரோட்டமுள்ள உணர்வுகளின் மூர்த்திகள். ஒரு சிறிய புன்னகை, சரியான நேரத்தில் உதிர்க்கப்படும் ஒரு சின்ன வார்த்தை, இவை ஒருவரின் மனதை ஆழமாக தொட்டுவிடும் மாய சக்தி கொண்டவை. நீங்கள் எப்போதாவது நினைத்ததுண்டா? சிலரிடம் பேசும்போது நேரம் பறப்பதே தெரியாது. ஆனால் வேறு சிலரிடம் பேசும்போது ஒரு நிமிடம் கூட ஒரு யுகயுகமாக தோன்றும். இது ஏன்? காரணம், பேச்சு என்பது ஒரு வெறும் தகவல் பரிமாற்றம் அல்ல. அது ஒரு கலை. அது இரண்டு இதயங்களை, எண்ணங்களை இணைக்கும் ஒரு அழகான பாலம். வானத்தில் 1000 நட்சத்திரங்கள் மின்னினாலும் நம் கண்கள் என்னவோ அந்த ஒற்றை நிலவைத்தான் தேடும். அதுபோல ஒரு கூட்டத்தில் 1000 பேர் இருந்தாலும் நம் மனம் சிலரின் பேச்சை மட்டும்தான் கேட்க ஏங்கும். அந்த ஈர்ப்பு விசை அவர்களிடம் எப்படி வந்தது? அது பிறவி குணமா? இல்லை, அது ஒரு நுட்பமான கலை. நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களின் அடையாளத்தை செதுக்கும் உளி. உங்கள் வார்த்தைகள் தேனாகவும் இருக்கலாம், கூர்மையான வாளாகவும் இருக்கலாம். காற்றில் கரையும் அந்த வார்த்தைகளை காலத்தால் அழிக்க முடியாத கல்வெட்டுகளாக மாற்றுவது எப்படி? இன்று நாம் அந்த தேனை எப்படி எடுப்பது, அந்த மாயக்கலையை எப்படி கற்பது என்றுதான் பார்க்கப் போகிறோம். வாருங்கள், வார்த்தைகள் என்னும் உலகத்திற்குள் பயணம் செய்வோம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, அதே சமயம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதான் how to talk to anyone. யார்கிட்ட வேணாலும், எப்போ வேணாலும், எப்படி தயக்கம் இல்லாம அவங்க உங்களையே திரும்பி பார்க்குற அளவுக்கு அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசுறது. நம்ம பல பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு ஃபங்க்ஷன் போனா, இல்ல புதுசா ஒருத்தரை மீட் பண்ணா, ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே திருதிருன்னு முழிப்போம். கரெக்டா? இனிமே அந்த கவலையே வேணாம். இன்னைக்கு நான் சொல்ல போற சில சீக்ரெட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க தான் அந்த கூட்டத்திலேயே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் சீக்ரெட் என்ன தெரியுமா? இது கொஞ்சம் விசித்திரமா இருக்கும், ஆனா செம்ம எஃபெக்டிவ். அதுதான் தி பிக் பேபி டெக்னிக். அது என்னப்பா பிக் பேபி அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைய, ஒரு கியூட்டான பேபிய நீங்க எப்படி பாப்பீங்க? உங்க முழு கவனத்தோட, ஒரு அழகான உண்மையான புன்னகையோட, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு பியோரான அன்போட பாப்பீங்க இல்லையா? அந்த குழந்தை சிரிக்கிறத பார்க்கும்போது உங்க முகத்திலையும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய ஸ்மைல் வரும். அதே மாதிரிதான் நாம மத்தவங்க கிட்ட பேசும்போதும் இருக்கணும். ஒருத்தர்கிட்ட நீங்க பேசும்போது அவங்கள ஒரு பிக் பேபி மாதிரி நினைச்சுக்கிட்டு பழகுங்க. அதாவது உங்க முழு அட்டென்ஷனையும் அவங்களுக்கு மட்டுமே கொடுங்க. அவங்க பேசும்போது உங்க போனை நோண்டிக்கிட்டோ, இல்ல வாட்ச பார்த்துக்கிட்டோ, இல்ல வேற எங்கேயோ வேடிக்கை பார்த்துக்கிட்டோ பேசாம அவங்க கண்ணை பார்த்து ஒரு உண்மையான ஸ்மைலோட கவனிங்க. அவங்களுக்கு முழு முக்கியத்துவம் கொடுங்க. நான் உன்னை கவனிக்கிற, உன் வார்த்தைகளுக்கு நான் மதிப்பு கொடுக்கிற அப்படிங்கறத உங்க பாடி லாங்குவேஜ் மூலமா காட்டுங்க. இந்த ஒரு சின்ன பிக் பேபி டெக்னிக் அவங்க மனசுல உங்களுக்கான ஒரு விஐபி சீட்டை ரிசர்வ் பண்ணி கொடுத்துடும். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும். அடுத்ததா ரெண்டாவது சீக்ரெட். இது உங்களுக்கே உங்களை ஒரு தனித்துவமான ஆளா காட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் your personal thesaurus. அதாவது உங்களுக்கான தனிப்பட்ட அகராதி. thesaurusனா என்ன? ஒரே அர்த்தம் கொண்ட பல வார்த்தைகளை வச்சிருக்கிற ஒரு டிக்ஷனரி. நாம எல்லாரும் ஆர்டினரியா யூஸ் பண்ற போரிங்கான வார்த்தைகளை விட்டுட்டு கொஞ்சம் வித்தியாசமான, அழகான, வெயிட்டான வார்த்தைகளை யூஸ் பண்ண பழகணும். உதாரணத்துக்கு, யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நாம உடனே ரோபோட்டிக்கா நல்லா இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலா ரொம்ப சிறப்பா இருக்க, அற்புதமா இருக்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தை உங்க கான்வர்சேஷனோட எனர்ஜியையே மாத்திடும். அதனால
உங்களுக்கான ஒரு பர்சனல் தெசாரஸ கிரியேட் பண்ணுங்க. உங்களுக்குன்னு சில சிக்னேச்சர் வேர்ட்ஸை தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. நீங்க பயன்படுத்துற வார்த்தைகள்ல உங்களோட அந்த குவாலிட்டி வெளிப்படணும். நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை ஒரு தரமான, யுனிக்கான பர்சனாக காட்டணும். உங்க குவாலிட்டி நீங்க செலக்ட் பண்ற வார்த்தைகள்ல தான் இருக்கு. இவன் பேசுனா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்டா அப்படின்னு மத்தவங்க நினைக்கிற அளவுக்கு உங்க வொக்காபுலரிய நீங்க பில்ட் பண்ணணும். இப்போ நான் சொல்ல போற 3வது விஷயத்த ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க. இது வெறும் பேச்சு கலைக்கான டிப்ஸ் மட்டும் இல்ல. இது வாழ்க்கைக்கான ஒரு கோல்டன் ரூல். அது என்னன்னா, ரிப்பீட்டிங் an action makes a habit. Your habits create your character. And your character is your destiny. இது எவ்வளவு ஒரு ஆழமான வரி தெரியுமா? நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. ஒரு செயலை நீங்க திரும்ப திரும்ப செய்யும்போது அது உங்க பழக்கமா மாறுது. அந்த பழக்கங்கள் தான் உங்க குணாதிசயத்தை உருவாக்குது. உங்க குணாதிசயம் தான் உங்க வாழ்க்கையின் தலையெழுத்து, அதாவது உங்க டெஸ்டினிய நிர்ணயிக்குது. இத நம்ம கம்யூனிகேஷனுக்கு எப்படி ரிலேட் பண்றது? நீங்க இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறீங்க. இதையே நாளைக்கும் நாளானைக்கும் தொடர்ந்து செய்றீங்க. அது உங்க பழக்கமா மாறுது. அந்த பழக்கம் உங்களை எல்லாரும் விரும்புற ஒரு இனிமையான மனிதரா மாத்துது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவான மனிதரா மாறினா உங்க வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிற உங்க டெஸ்டினி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். அதனால ஒரு நாள் மட்டும் பர்சனல் தெசாரஸ் யூஸ் பண்றது, ஒரு நாள் மட்டும் பிக் பேபி டெக்னிக்கை யூஸ் பண்றதுன்னு விட்டுடக்கூடாது. அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா ரிப்பீட்டிங் an action makes a habit. Your habits create your character. And your character is your destiny. இதை எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. சோ மக்களே, பேச்சு கலை அப்படிங்கிறது ஒரு நாள்ல ஓவர் நைட்ல வர்றது கிடையாது. ஆனா தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணா யாரால வேணாலும் ஒரு சிறந்த பேச்சாளரா மாற முடியும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த 3 விஷயங்களையும் மறக்காதீங்க. எல்லாரையும் ஒரு பிக் பேபி மாதிரி நினைச்சு முழு அட்டென்ஷன் கொடுத்து பேசுங்க. உங்களுக்கான பர்சனல் தெசாரஸ் ஒன்ன உருவாக்குங்க. தரமான குவாலிட்டி வார்த்தைகளை பயன்படுத்துங்க. நல்ல விஷயங்களை தொடர்ந்து செஞ்சு அதை பழக்கமாக்குங்க. ஏன்னா உங்க குணம்தான் உங்க தலையெழுத்து. இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்களை கண்டிப்பா உங்க டெய்லி லைஃப்ல ட்ரை பண்ணி பாருங்க. இதுல எந்த பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்ச்சியாக வையுங்கள். வெற்றி எப்பொழுதும் உங்கள் வசப்படட்டும்.